இங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு தொடுறது உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகுது. ஆக்சுவலா நடந்திருக்கும்னா நம்ம ஹீரோட அம்மா அவருக்கு பொண்ணே கிடைக்கலங்கிறதுக்காக ரோட்ல நின்னு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் பயங்கரமான அழகா இருப்பாரு, பெரிய கோடீஸ்வரன் சொல்லி அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க அந்த ஹீரோட ப்ரொஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க வராரு. வந்ததுமே அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு கைய கொடுக்கறாரு. அவர் தொட்டதுமே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆக ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்ப ஹீரோட அம்மா என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதான்னு சொல்லி கத்தி அழுதுட்டு அப்ப திடீர்னு கார்ல இருந்து ஒரு லைட் வருது. அது நேரம் நம்ம ஹீரோட அம்மா கிட்ட போயிட்டு பாட்டி என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுது. இப்ப ஹீரோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட பையன் கிட்ட என்னோட பேரை என்ன கூப்பிடுறான்னு சொல்றாங்க. ஹீரோ உங்களுக்கு என்ன பைத்தியமாமான்னு கேக்குறான். இப்ப மறுபடியும் அந்த லைட் நம்ம ஹீரோ மேல படுது. அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுது. பார்த்தா அந்த வாய்ஸ் அங்க இருக்க ஒரு காருக்குள்ள இருந்தா வருது. இப்ப நம்ம ஹீரோட அம்மா அந்த கார் கிட்ட போறாங்க. காருக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருப்பாங்க. ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினும் ஒரு நாள் நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ஹீரோயின் பிரெக்னென்ட் இருக்கிறதால குழந்தைய கலைக்கிறதுக்காக ஹீரோட அங்கிள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இப்ப அந்த கார்ல இருந்த அந்த குழந்தையோட வயசு பாட்டி அப்பா சீக்கிரம் வந்து எனக்கு காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த காரை ஃபாலோ பண்ணி வேகமா போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுமே அந்த அங்கிள் ஹீரோயினோட குழந்தைய கலைக்க சொல்றாங்க. டாக்டர் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் என் குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அதுக்கும் அந்த அங்கிள் அதெல்லாம் இல்ல நீ கலைச்சே ஆகணும்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினை போக கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு மயக்க ஊசி எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிடறாங்க. இப்ப நல்லவேளை ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் அந்த இடத்துக்கு அவங்க பாடி கார்ட்ஸோட அங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க உடம்பு இன்னும் பெட்டரா ஆகுது. ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ தன்னோட கையில கிளவுஸ் போட்டுட்டு தான் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் நீங்க என்ன லாஸ்ட் டைம் தொட்ட போய் எனக்கு எந்த ரியாக்ஷனும் ஆகல, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோவும் கையில இருக்க கிளவுஸ் கழட்டிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. ஹீரோயினுக்கு எந்த அலர்ஜியும் ஃபீல் ஆகல. உடனே ஹீரோயினோட கைய சந்தோஷமா பிடிச்சிக்கிறாரு. கடைசியா தனக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு.